ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாலக் பன்னீர் தான் பார்க்க போகிறோம். பன்னீரே வீட்டில் நம்ம பண்ணிடலாம். அதுவே ஈஸி தான். வெளியில் வாங்கலாம் வேண்டாம். அது சிந்தட்டிக் பன்னீர், அது ஹெல்த்துக்கு நல்லதில்ல. நம்ம வீட்டிலே பண்ணுற எப்படின்னு பார்த்துடலாம். ஒரு 3/4 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. நல்ல பால் நல்லா ஹீட் ஆகணும். பிறகு நமக்கு நல்லா ஹீட்டாக வந்துச்சுன்னா தெரியும், பொங்குறதுக்கு வேண்டாம். இந்த டைமில் என்ன பண்ணணும்னா, நம்ம வினிகரோ லெமனோ சேர்க்க போகிறதில்ல. அந்த டைமில் ஒரு கப் தயிர், நல்லா தயிர் எடுத்துக்கோங்க. தயிரை ஊற்றி நல்லா மீடியம் ஹீட்லேயே ஹீட் பண்ணுங்கள். ரொம்ப ஹீட் பண்ணி எடுக்காதீங்க. அப்போது பன்னீர் வந்து காடாகவும் ரொம்ப ரப்பரியாக வரும். அது வந்து கன்சிஸ்டன்சி வராது. நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. நல்லா கிண்டிட்டு இருக்கும்போது எல்லோயிஷ் கலராக வந்து தண்ணி மேலே வந்த மாதிரி இருக்கும். இந்த டைமில் ஒயிட்டாக தான் இருக்குது பாருங்கள். ஒரு எல்லோயிஷ் கலராக வரும். அதுதான் கன்சிஸ்டன்சி பன்னீருக்கு உண்டான ஒரு வந்துருச்சுன்னு அர்த்தம். பார்த்துக்குங்க, நல்லா ஃப்ளஃபியாக வரப்போகுது. இந்த அளவுக்கு இருக்கும்போது ஒரு ஒயிட் கிளாத்து நல்ல ஈரமாக எடுத்து வச்சுக்கோங்க. அதை ஒரு ட்ரெயினில் வச்சு ஒரு மோல்டில் வச்சு நம்ம வீட்டில் இருக்கிற இடிகள்லையும் யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டான ஷேப்பில் நல்ல ஒரு பன்னீர் ரெடி ஆயிரும். இப்படி வீட்டில் பண்ணும்போது நம்ம ஹெல்த்தியாகவும் இருக்கும், ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கும். நமக்கு எந்த ஒரு ஆல்டர்னேட்டிவ் ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. பாருங்கள், இதை நல்லா ட்ரைன் பண்ணுறதுக்கு ஒரு இடிகள் எடுத்து வச்சது. அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் சப்பாத்தி பண்ணியிருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுங்கள். அது வே ப்ரோட்டீனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. பாருங்கள், 200 கிராம் எனக்கு வந்திருக்குது. இப்போ பாலக் பன்னீர் எப்படி பண்ணின்னு பார்த்துடலாம். நல்லா ஹீட்டான தண்ணியில் ஒரு கட்டு வரையாக இல்லை 1.5 கட்டு வரையாக நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த லீஃப் மட்டும் கட் பண்ணி போட்டுட்டேன். இப்போது குழம்புக்கு தேவையான நல்லா கொதிக்கட்டும். இந்த டைமுக்கு நமக்கு தேவையான மசாலா பண்ணுறதுக்கு பார்த்துக்குங்க. ஒரு பல் பூண்டு, ஒரு இஞ்சி, தக்காளி, வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகா, ஃப்ரெஷ் க்ரீம் வீட்டிலே பண்ணியிருக்கோம். மஞ்சள் தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், மிளகாத்தூள் எல்லாம் இருக்குது. ஃப்ரெஷ் க்ரீம் பண்ணுறது எப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் காட்டுறோம். பன்னீர் எடுத்து வச்சாச்சு. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு ஒரு 5 மினிட்ஸ் இருக்கும் போதேவும் இதை நம்ம ஒரு பவுலில் ட்ரைன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ட்ரைன் பண்ணி எடுத்து வச்சா தான் மிக்சியில் அரைக்கிறது நல்லாயிருக்கும். நிறையா தண்ணி விட்டு அரைச்சிங்கன்னா பாலக் பன்னீர் தனியாயிரும். கிரேவியாக கன்சிஸ்டன்சி வரும்போது தான் நமக்கு சப்பாத்தி கூடயோ எல்லாத்துக்கூடயும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், ட்ரைன் பண்ணி எடுத்து வச்ச பிறகு இப்போது அது கூல்டவுன் பண்ண விட்டுருங்க. நல்லா கூல்டவுன் ஆன பிறகு ஒரு சின்ன மிக்ஸி எடுத்து ஒரு பல் இஞ்சி எடுத்து வச்சுருக்கோம். பூண்டில் இஞ்சி எடுத்து வச்சுருக்கோம். ஒரு பச்சை மிளகா, பச்சை மிளகா போட்டு தண்ணி விடாமல் நல்லா பேஸ்ட்டு மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அரைச்சி எடுத்து வச்சிட்டிங்கன்னா இப்போது நம்ம பாலக் பன்னீர் ரெடி பண்ணிடலாம். ஒரு பேன் எடுத்து வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா இப்போது ஜீரகமும், ஒரு பட்டை, ஒரு லவங்கம், இது 3 போட்டு நல்லா ஃப்ரை ஆன பிறகு நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கோம். இது கார்லிக் கொஞ்சம் சாப் பண்ணி வச்சுருக்கோம். ரொம்ப மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும், ஏன்னா கறியை போயிடக்கூடாது. அந்த டைமில் கார்லிக் சாப் பண்ணி இருக்கிறதையும் உள்ளே போட்டு நம்ம நல்லா கோல்டன் ப்ரௌன் பண்ணுற வரைக்கும் கிண்டிடுங்க. கிண்டின பிறகு ஒரு ஆனியன் சாப் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு போதேவும் நமக்கு இந்த கிரேவிக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிடலாம். ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போதைக்கு. அதுவே போதும் இந்த கிரேவிக்கு, ரொம்ப வேண்டாம். வேணும்னா நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ 3/4 டீஸ்பூன் சால்ட் எடுத்திருக்கேன். அது போட்ட பிறகு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கின பிறகு கோல்டன் ப்ரௌன் ஆயிரும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா ஐட்டம் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிடலாம். ஒரு 1/2 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள். பாருங்கள், 1/2 ஸ்பூன் தான் போடுறேன். இன்னும் கொஞ்சம் வேணுன்னா போட்டுக்கலாம். ஏன்னா பச்சை மிளகா போட்டு ஆட்டியிருக்கோம். இந்த மாதிரி வதங்கி வரும்போது கரம் மசாலா போட்டு வதங்கிட்டு நமக்கு வெட்டி வச்சுக்க ஒரே ஒரு தக்காளி மட்டும் போதும். அதையும் ஆட் பண்ணிட்டிங்கன்னா நமக்கு கிரேவிக்கு தேவையான எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. நல்லா வதங்கி வரட்டும். ஒரு 1/4 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. ஏன்னா கொதிக்க விடும்போது நல்லா சாஃப்டாகிடும் தக்காளி. அந்த டைமில் நம்ம பாலக்கீரை எல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம், கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிறத கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி உள்ளே ஊற்றுருங்க, கிரேவிக்குள்ளே போட்டுருங்க. பாருங்கள், க்ரீன் ஆயிடுச்சா? இந்த மாதிரி இருக்க கிரேவி நம்ம ஃபைனலில் எந்த மாதிரி வருது மட்டும் பாருங்கள். இந்த அளவுக்கு வந்துச்சுன்னா நல்லா ஒரு 5 to 7 மினிட்ஸ் கொதிக்கட்டும். கொதிக்கும்போது அடைச்சி வைக்க வேண்டாம். கீரையை அடைச்சி வைக்கிறது நல்லா இருக்காது. இந்த மாதிரி பண்ணுங்கள். ஃப்ரெஷ் க்ரீம் வீட்டிலே செஞ்சுருக்கோம், அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க.
உங்களுக்கு எவ்வளோ வேணால் ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ க்ரீம் ஆட் பண்ணீங்களோ நான் ஒரு 50 ml வரையும் நான் ஆட் பண்ணுறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த க்ரீம் வந்து ரெசிபி சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ க்ரீம் ஊற்றவுமே அதோட கன்சிஸ்டன்சியும் கலரும் எல்லாமே மாறிடுச்சு. இந்த டைமில் நமக்கு பன்னீர் ஹோம்மேட் பன்னீர் வச்சுருக்கோம். அந்த பன்னீர் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணுங்கள். இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ஹோம்மேட் பண்ணும்போது ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு தைரியமாக கொடுக்கலாம். நம்ம இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு. ஒன் பை ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப ஹீட் பண்ண வேணாம். ஒரு 2 மினிட் to 5 மினிட்ஸ் லைட் கிண்டி விட்டு இறக்கிட்டிங்கன்னா சுவையான பாலக் பன்னீர் ரெடி. ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கன்சிஸ்டன்சி பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சி தான் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கொடுப்பாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி பரோட்டா கூட ரொம்ப அல்டிமேட் காம்போவாக இருக்கும். இதை நீங்கள் ஒரு நாள் வீட்டில் செஞ்சுட்டு ஃபீட்பேக் பண்ணுங்கள். பாருங்கள், சூடான சப்பாத்தி ரெடி பண்ணியாச்சு. பாலக் பன்னீர் வித் சப்பாத்தி. வாவ்!